வணக்கம். நான் சண்முகம். நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்டிவி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9க்கு வந்துட்டு 11th சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். அதில் வந்து மொத்தம் 4 எக்ஸசைஸ். ஆல்ரெடி 3 எக்ஸசைஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இது 4th போடுறோம். நீங்கள் அந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஓகே மை டியர்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் சம் போவோம். 11.4ல் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக கொஸ்டின் கேட்டாங்க, ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து என்னது 4/3 இன்ட்டு πr கியூப், π இன்ட்டு r இன்ட்டு r தட் இஸ் வால்யூம். வால்யூம் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு π வந்து 22/7, r வந்துட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இந்த 7 இந்த 7 அடிப்பட்டு போகும். v ஈக்குவல் டு 4 இன்ட்டு 22 வந்து 88 இன்ட்டு 49 டிவைடட் பை 3. 48 இன்ட்டு இப்போ 49 இன்ட்டு 88 என்னன்னு பார்த்தீங்கன்னா 49 இன்ட்டு 88 ன்னு பார்த்தீங்கன்னா 392 வரும். 2 11க்கு வந்துட்டு 1, 3 13 1 4 4312. தட் இஸ் v ஈக்குவல் டு 4312 டிவைடட் பை 3. 4312 டிவைடட் பை 3. 3 வந்து 1 டைம், பேலன்ஸ் 1. 13ல் வந்து 4 டைம், பேலன்ஸ் 1. 11 வந்து 3 டைம், பேலன்ஸ் 2. 22ல் வந்து 7 வாட்டி, பேலன்ஸ் 1. 1/3 சென்டிமீட்டர் கியூப். தட் இஸ் v equal to 1437 1/3 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? ஓகே, இதுலயே ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.63 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 0.63 மீட்டர் வந்து நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம், 63 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். 63 சென்டிமீட்டர். v equal to 4/3 22/7 into 63 into 63 into 63. 3 7s are 21. 21 வந்து 63ல வந்து 3 டைம்ஸ் இருக்கு. தட் இஸ் v equal to 88 into 3 into 63 into 63. 88 into 3 வந்துட்டு v equal to 264. 63 ஸ்கொயர் பண்ணோம்னா நான் சொல்றேன் 40ல இருந்து 60 வரைக்கும் உள்ள நம்பருக்கு வந்துட்டு பேஸ் நம்பர் வந்து 25. சரிங்களா? ரைட். இது வந்துட்டு 40 50 60 50க்கு முன்னாடி 10 நம்பர், 50க்கு பின்னாடி 10 நம்பர். இது 50 விட எத்தனை நம்பர் கூட இருக்கு, 13 கூட இருக்கு. அப்போ அந்த 13 இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணீங்கன்னா 38 வரும். அப்புறம் அந்த 13ஓட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 169 வரும். நமக்கு வந்து 69 மட்டும் தான் போடணும். 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிடணும். 9693. சரிங்களா? தட் இஸ் 3969. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1047,816 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பட் நமக்கு வந்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாமே சென்டிமீட்டர் மாற்றி தான் செஞ்சுருக்கோம். நம்ம 0.63 வந்து 63 சென்டிமீட்டர் போட்டோம். சரிங்களா? அப்போ இப்போ மறுபடியும் மீட்டருக்கே கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு எத்தனை வரும், 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். சரிங்களா? சென்டிமீட்டர் கியூப். தட் இஸ் 1க்கு அப்புறம் 6 0 வரும். 1 2 3 4 5 6 போட்டிங்கன்னா v ஈக்குவல் டு 1.047816 மீட்டர் கியூப். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். நமக்கு வந்து மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறோம். ஓகே மை டியர்ஸ், இப்போ செகண்ட் சம் போவோமா? செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா find the amount of water displaced by a solid spherical ball of diameter 28 centimeter and ரெண்டாவது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.21 மீட்டர். find the amount of water displaced by a solid spherical ball. நீங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு ஃபுட்பாலோ வாலிபாலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாலி ஃபுல்லாக நிரம்ப தண்ணி எடுத்துட்டு அந்த அந்த வாலியை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய டப்ஸில் வச்சுக்கோங்க. டப்ஸில் எம்டி டப்ஸில் அந்த வாலியை வச்சுக்கோங்க. வாலி ஃபுல்லாக தண்ணி இருக்கட்டும். இப்போ அந்த பாலை ஒரு அமுக்குங்க, உள்ள விட்டு அமுக்குனீங்கன்னா தண்ணி வெளியே போகும் தானே. ஏன்னா ஆல்ரெடி நிரம்ப தண்ணி இருக்குது, ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்போ இந்த பாலை வச்சு அமுக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி வெளியே போகும். அந்த வெளியே போகிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த பால் எடுத்து ஒரு ஓப்பன் பண்ணிட்டு ஊற்றி பாருங்க, ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். வால்யூம் ஆஃப் த பால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட்.
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, the amount of water displaced கேட்டிருக்காங்க. The amount of water displaced is equal to the volume of the spherical ball. Amount சரிங்களா. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், ஸ்பெரிக்கல்னா ஸ்பியர் தான். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து ரேடியஸ் தேவை. இங்கே வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்துட்டு அப்போ 14 சென்டிமீட்டர். வால்யூமுக்கு ஃபார்முலா வந்துட்டு 4/3 22/7 pi r cube, that is 14 into 14 into 14, which is equal to 7 1 times 7 2 times, that is 4 into 22 வந்து 88, 88 into 2 வந்துட்டு 176, 14 into 14 வந்து 196 divided by 3, that is 176 into 196 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 34,496 கிடைக்கும், which is equal to 34,496. கீழே வந்து டிவைடட் பை 3 ஒன் டைம் என்ன பண்ணிங்கன்னா இது 1, 4 ஒரு திருப்பு பேலன்ஸ் 1, 14 வந்துட்டு 4 திருப்பு 2, 27 வந்துட்டு 9 பேலன்ஸ் 2, 26 வந்து 8 பேலன்ஸ் 2, 2/3 என்னது சென்டிமீட்டர் கியூப். தட் இஸ் V equal to 11 14 N 8 2/3 சென்டிமீட்டர் கியூப். 11,498 into 2/3 centimeter cube. இதுதான் வால்யூம் ஆஃப் த வாட்டர், வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால். வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால் இஸ் ஈக்குவல் டு என்னது, the amount of water displaced by the spherical ball. when அந்த உள்ள சப்மர்ஜ் பண்றப்போ நமக்கு வெளியே தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொட்டுங்கிறது அந்த இதை கேட்டிருக்காங்க. the amount of water displaced equal to the volume of the spherical ball. வால்யூம் வந்துட்டு இது இருக்கு. இதுல ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.21 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சென்டிமீட்டரா கனெக்ட் பண்ணி செஞ்சுட்டு கடைசியில் மீட்டரா மாத்திக்கிடுவோம். சரிங்களா. அப்போ இங்கே வந்துட்டு என்னது, வால்யூம் ஈக்குவல் டு 4/3 pi r cube 22/7 இன்ட்டு ஆர் வந்துட்டு இது வந்து டயமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து என்ன வரும் 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2 ஆர் கியூப். நம்ம இப்போ வந்து சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். ஏன்னா 0.21 மீட்டருக்கு நம்ம 21 சென்டிமீட்டராக மாற்றிட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம மீட்டர் கியூபாக மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. 3 into 7 வந்து 21 முடிஞ்சது. இது வந்துட்டு 2 into 2 வந்து 4, இது முடிஞ்சது. இது 1 டைம், இது வந்து 2 டைம். தட் இஸ் V equal to 2 1 டைம், இது வந்து 11 டைம், சாரி 11 into 441, 21 ஸ்கொயர் வந்து 441. அப்போ 441 into 11. இப்போ நான் 11 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், 441 into 11. 11 கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 1 அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 1 நாளைக்கு கூட்டுங்க 5, அப்புறம் 4 கூட்டுங்க 8, அதுக்கப்புறம் இந்த 4க்கு அப்புறம் 1 இல்லை 48, which is equal to 4851 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு என்ன இதில் வேணும், மீட்டர் கியூப்பில் வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், 6 இப்போ வந்து புள்ளி வெளியே இருக்குன்னு அர்த்தம், 6 டிஜிட் உள்ள வைக்கணும். ஏன்னா டிவைடட் பை 1க்கு அப்புறம் 6 0 வரும். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1க்கு அப்புறம் 6 0 வரும் சென்டிமீட்டர் கியூப். சரியா. இப்போ சென்டிமீட்டர் கியூப்பை மாற்றோம்னா கீழே வந்துட்டு 1க்கு அப்புறம் 6 0 போட்டு நம்ம இது பண்ணணும். அப்படின்னா தான் இது மீட்டர் கியூபாக மாறும். இப்போ 1 2 3 4, 1 2 3 4, அதுக்கப்புறம் 2 0 இருக்கு. அப்போ V equal to 0.00485 மீட்டர் கியூப். இதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே மை டியர்ஸ், இப்போ தேர்ட் சம் போகுமா. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, the diameter of a metallic ball is 4.2 centimeter. diameter தான் கொடுத்துருக்காங்க metallic ballோட. what is the mass of the ball கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது மாஸ். if the density கொடுத்துருக்காங்க, density of a metal வந்து 8.9 gram per centimeter cube கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறது டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம். தட் இஸ் மாஸ் கேட்டிருக்கிறது வந்து மாஸ் தானே கேட்டிருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க மாஸ்க்கு. அப்போ நமக்கு மாஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ் ஈக்குவல் டு
மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ரைட். அப்போ நமக்கு வந்துட்டு மாஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். டயமீட்டர் ஆஃப் ஏ மெட்டாலிக் பால். மெட்டாலிக்கல் பால்னா இது வந்து ஒரு ஸ்பியர், சரிங்களா? அப்போ டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு V ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு R கியூப் வந்து 2.1 இன்ட்டு 2.1 இன்ட்டு 2.1. 3 இன்ட்டு 7 வந்து 21. இங்கே வந்து 2 பாயிண்ட் வந்து ஒரு வாட்டி இருக்குது. அப்போ இங்கே 10 வாட்டி இருக்குது, சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து 4 இன்ட்டு 22 வந்து 88. இங்கே வந்து 2.1 இன்ட்டு தட் இஸ் V ஈக்குவல் டு 88 இன்ட்டு 2.1. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.41. ஏன்னா 21 ஸ்கொயர் வந்து 441. 2 புள்ளி, இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் இது பண்ணிங்கன்னா இது வரும் டிவைடட் பை 10. That is V equal to 88 into 4.41 divided by 10 கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் ஃபர்தராக சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 38.808 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வால்யூம் வந்து கிடைக்கும். 38. நமக்கு கால்குலேஷன் போட்டோம்னா அதுக்கு டைம் ஆகும். ஏன்னா 10 ஒரு டைப்பு 8.8 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 8 4 32 வரும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு 32 3.2 வரும். எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 38.808 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். இப்போ எனக்கு வந்துட்டு வால்யூம் கிடைச்சிட்டு இப்போ நான் மாஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி வந்து 8.9 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துட்டாங்க. அவங்க சப்போஸ் மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டிமீட்டர் கியூப் இருக்குன்னா நீங்கள் ரெண்டுமே ஒரே யூனிட்டாக மாற்றணும். நமக்கு இங்கே பிரச்சனை இல்லை. இதுவும் சென்டிமீட்டர் கியூப்ல தான் கொடுத்துருக்காங்க பெர் கிராமு. இதுவும் சென்டிமீட்டர் கியூப்ல தான் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். சப்போஸ் யூனிட் வந்து வித்தியாசமா இருந்துச்சு, கொடுத்துருக்கிறது வந்து 4.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மீட்டர் கியூப்ல கிடைக்கும். இங்க வந்து 8.9 கிராம் பெர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப்பா மாற்றணும். நமக்கு இங்க அந்த பிரச்சனையே கிடையாது. இதுவும் சென்டிமீட்டர் கியூப் தான், இதுவும் சென்டிமீட்டர் கியூப் தான். ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கனால நம்ம ஆஸ் இட் இஸ் போடலாம். தட் இஸ் மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. டென்சிட்டி ஈக்குவல் டு 8.9 இன்டு வால்யூம் வந்துட்டு 38.808. இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து வெயிட் தானே. வெயிட்டோட யூனிட் வந்து என்னது? கிராம். எத்தனை கிராம் தானே கேட்டிருக்காங்க, எல்லாமே கிராம்ல தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் ஈக்குவல் டு 345.3912 கிராம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஆன்சர் வரும். நீங்கள் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 345.39 கிராம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இது தேர்ட் சம்மு. அப்போ உங்களுக்கு இதில் வந்து என்னெல்லாம் தெரியணும்? ஃபர்ஸ்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்ங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் M ஈக்குவல் டு VD. இது நீங்கள் வச்சுக்கிடணும். VDங்கிறது வந்து வல்னரபிள் டிசீஸ். எம்ங்கிறது வந்துட்டு அதுக்கு வல்னரபிள் டிசீஸ், அதை இது கியூர் பண்ணாலும் நிறைய மணி தேவைப்படும். அப்போ மணி ஈக்குவல் டு வல்னரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்போ M ஈக்குவல் டு VDன்னு வச்சுக்கிட்டா தான் மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபர்தராக கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் என்ன சிக்கல் வருதுன்னா அந்த யூனிட் பார்க்கணும். இங்கே வந்து டென்சிட்டி வந்து சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் சென்டிமீட்டர் கியூப்ல தான் இருக்கணும், இங்கேயும் சென்டிமீட்டர்ல இருக்கணும். சப்போஸ் இதில் ஏதோ ஒரு யூனிட் மாறிடுச்சுன்னா ஒரே யூனிட்டாக மாற்றணும். அப்புறம் இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்கன்னா அதே ஆன்சர் தான் கிராமில் தான் வரும். சப்போஸ் கிலோகிராமில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு தந்தாக்கில் மாற்றிக்கிடணும். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் சொல்லி அதுக்கு தந்தால டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கணும். நமக்கு வந்து இங்கே எல்லாமே டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சென்டிமீட்டர் கியூப்ல தான் கொடுத்துருக்காங்க, வால்யூம் சென்டிமீட்டர் கியூப்ல தான் கிடைச்சிருக்கு. அப்போ டைரெக்டாக அப்படி எப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த கிராமையே யூனிட்டாக போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா மாஸ் அப்படிங்கிறது வெயிட். வெயிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சென்டிமீட்டர் கியூப் அப்படி இப்படின்னு எதை போட்டு அதிகப்படுத்திடக்கூடாது. மாசுங்கிறது வெயிட். வெயிட்டோட யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பெர் கிராம், அந்த கிராமை தான் போடணும். ஓகே மைடியர்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 போகுமா? 4th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான சம், நல்ல கியூட்டான சம். என்னன்னா the diameter of the moon is approximately 1/4 of the diameter of the earth இருக்காங்க. இப்போ இது 3 சரிங்களா, இது எர்த்து. இப்போ மூணோட டயமீட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட டயமீட்டர்ல 4ல் ஒரு பங்கு. அப்போ எர்த்தோட டயமீட்டர் வந்து 4Dன்னு வச்சுட்டீங்கன்னா 4ல் ஒரு பங்குனா இது ஒரு D மட்டும்தான். சரிங்களா, இது டயமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து என்னது? டயமீட்டர்ல பாதி. அப்போ D வந்துட்டு இது R ஈக்குவல் டு D/2. இங்கே R ஈக்குவல் டு 4D/2. தட் இஸ் R ஈக்குவல் டு DD கேன்சல்னா இது 1/2னா
இங்கே ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போ ஆர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரை பங்கு இருந்துச்சுன்னா இங்கே 2, அரையா 4 பங்கு தள்ளி தான் வருது. சரிங்களா? அப்போ ரேடியஸும் இது இங்கே வந்து ஆர் அப்படின்னு சொன்னால் இங்கே ரேடியஸ் வந்து என்ன இருக்கும் 4r அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ஆர் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 4r ரேடியஸ். ரைட். இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா the volume of the earth ratio of the what fraction of the volume of earth is the volume of the moon கேட்டிருக்காங்க. அப்போ மூனோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொன்னா அப்போ எர்த்தோட ரேடியஸ் வந்துட்டு 4 டைம்ஸ் இந்த மூனோட ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா டயமீட்டர் அப்படிதான் இருக்கு. இந்த டயமீட்டர் டின்னா அதோட 4 டைம்ஸ் அங்கே இருக்கு. அப்போ இங்கே ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ரேடியஸ் வந்து 4r இருக்கும். ரைட். இப்போ வால்யூம் ஆஃப் த மூன், வால்யூம் ஆஃப் த மூன், இங்கே வால்யூம் ஆஃப் த எர்த், வால்யூம் ஆஃப் எர்த் ரெண்டுக்கும் பார்ப்போம். வால்யூம் ஆஃப் த மூன் வந்து என்னது 4/3 பை ஆர் கியூப். இங்கே வந்து ரேடியஸ் வந்து ஆர் தான், ஆர் கியூப். இங்கே வால்யூம் ஆஃப் எர்த் வந்து என்னது 4/3 பை ஆர். ஆர் வந்து இங்கே என்னது 4r. இங்கே என்ன ஆர் இருக்கோ அதை விட அது 4 மடங்கு இருக்கும், 4r கியூப். தட் இஸ் 4/3 கேன்சல், பை கெட் கேன்சல். இங்கே ஆர் கியூப் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன இருக்கும் 4 கியூப் இன்ட்டு ஆர் கியூப் வந்து 64r கியூப். அப்போ எர்த்தோடது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 டைம். இந்த ரேடியஸை விட எர்த்தோட ரேடியஸ் வந்து ஆர் கியூப் கெட் கேன்சல். இங்கே 1:64. அப்போ என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா 1/64 இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கும். இந்த கணக்கு வந்துட்டு சீட்டெட்டில் கேட்பாங்க, சைனிக்கில் கேட்பாங்க, ஆர்எம்எஸ்ல எல்லாத்துலையும் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து சிம்பிளான கொஸ்டின். இது அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும். 1:64, 1:32, 1:16, சேம் 1:1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து டயமீட்டர் தான். டயமீட்டரில் பாதி ரேடியஸ். அப்போ டயமீட்டர் இதோட டயமீட்டர் வந்து அந்த டயமீட்டர் 4ல் ஒரு பங்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ அது 4ன்னா இது 1. அப்போ ரேடியஸும் அந்த ரேடியஸில் இது 4ல் ஒரு பங்கு. அப்போ அது 4ன்னா இங்கே 1. இது உங்களுக்கு தெரியணும். டயமீட்டர் வந்துட்டு டயமீட்டருக்கு சரி பாதி ரேடியஸ். அப்போ டயமீட்டர் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் ரேடியஸும் இருக்கும். இங்கே வந்து டைமென்ஷன்லாம் மாறாது. ஆனால் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்லாம் பல மடங்கு மாறும். டைமென்ஷன் பாதி குறைஞ்சிட்டுனா ரேடியஸும், டயமீட்டர் பாதி குறைஞ்சிட்டுனா ரேடியஸும் பாதி குறைஞ்சிரும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 5 போகுமா? 5th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா how many liters of milk can a hemispherical bowl of diameter 10 cm hold இருக்காங்க. ஹெமிஸ்பெரிக்கல், ஹெமினா பாதி, செமினாலும் பாதி, ஹெமினாலும் பாதி தான். ஹெமினா லாட்டின் வேர்டு, அது தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த மொதல் 4 கணக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் பால் அப்படிங்கிறது ஸ்பியரோட இது பார்த்தோம், வால்யூம் பார்த்தோம். இங்கே வந்துட்டு ஹெமிஸ்பெரிக்கல், செமிஸ்பெரிக்கல், அதாவது பாதி ஸ்பெரிக்கல் வந்துட்டு. அப்போ இதோட வால்யூம் வந்து பாதியாக குறைஞ்சிரும். அங்கே 4/3 πr கியூப்னா இங்கே அதில் பாதி வந்து 2/3 πr கியூப் ஆயிரும். அப்போ ஒரு கிண்ணம் இருக்கு, ஒரு பால் கப் இருக்கு. அதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 10.5 சென்டிமீட்டர். அப்போ அந்த பால் கப்பில் எவ்வளோ மில்க் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ மில்க் இட் கேன் ஹோல்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும் அர்த்தம். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3 πr கியூப். இது வந்து ஸ்பியரில் பாதி வால்யூம். ஃபுல் ஸ்பெரிக்கல் இருக்கு, அதில் பாதி கட் பண்ணீங்கன்னா அது வந்து ஹெமிஸ்பெரிக்கலாக மாறிடும். அது அப்போ அது 4/3 πr கியூப்னா டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 2/3 πr கியூபாக மாறிடும். V equal to 2/3 into 22/7 into ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க, டயமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரேடியஸ் வந்து 10.5 டிவைடட் பை 2 into 10.5 டிவைடட் பை 2 into 10.5 டிவைடட் பை 2. நமக்கு பாயிண்ட் பிடிக்காது, பாயிண்ட் எடுத்துருவோம். அப்போ இங்கே 0 போட்டுவிடும். இங்கே பாயிண்ட் எடுத்துருவோம், இங்கே 0 போட்டுவிடும். பாயிண்ட்னா இங்கே 0 போட்டுவிடும். சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு 3 into 7 வந்து 21, 21 5s are 105. அப்போ இதாயிட்டு 5 1 டைம், 5 4 டைம் முடிஞ்சிட்டு. 4ல் 2 டைம், இதில் 1, இதில் 1, இதில் 11. அப்போ மேலே என்ன இருக்குது, V equal to 11, இங்கே 11 மட்டும் தான் இருக்குது, இன்ட்டு 105 இன்ட்டு 105 டிவைடட் பை 20 into 20 400 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என் நம்பர் எண்டிங் வித் 5 அதை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, 105 ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எண்டிங் வித் 5னா அந்த 5ஓட ஸ்கொயர் 25 போட்டுக்கோங்க. இங்கே ரெண்டுமே 10 இருந்துச்சுன்னா ஒரு 10 எடுத்துட்டு 10க்கு அடுத்த நம்பர் இருந்து 11, 10 into 11 அதை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்துட்டு 105ஓட ஸ்கொயரோடது. ரைட். V equal to 11 into 105 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன செய்யணும், இந்த நம்பர் எண்டிங் வித் 5னா அந்த 5ஓட ஸ்கொயரை போடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டுமே ஒரே நம்பராக தான் இருக்கும். அப்போ அந்த 10 இருக்குன்னா 10க்கு அடுத்த நம்பர் 11 மல்டிப்ளை பண்ணணும்.
இப்போ 9 இருந்துச்சுன்னா 9க்கு அடுத்த நம்பர் 10. இப்போ 10 இருக்கனால 10க்கு அடுத்த நம்பர் 11. 11 into 10 வந்து 110 into 11025 divided by 400 அப்படின்னு இருக்கு. இப்போ 11 into something. இப்போ ஒரு நம்பர் கூட 11025 into 11 ஒரு நம்பர் கூட ஒரு நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன சொல்லியிருக்கேன், அந்த லாஸ்ட் டிஜிட் ஆஸ் இட் இஸ் போட்டுருக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின டிஜிட்டோட ஆட் பண்ணி போடுங்க. 5 + 2 7, அப்புறம் 2 + 0 2, 0 + 1 வந்து 1, 1 + 1 வந்து 2, அப்புறம் 1, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா அதை அப்படி போட்டுக்கோங்க. தட் இஸ் V = 121,275 divided by 400 அப்படின்னு சொல்லி வரும். which is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 வச்சு அடிச்சிங்கன்னா 303, அதுக்கப்புறம் இதில் வந்து 1 பேலன்ஸ் வந்துட்டு எத்தனை வரும், 3 இருக்கும். 35ல் வந்துட்டு 4 வந்து 8 × 32, பேலன்ஸ் செகண்ட் 30 இருக்கும். 7.7 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கே 2 0 இருக்கிறதுனால இதை தூக்கி இங்கே வச்சுக்கோங்க, இந்த புள்ளியை தூக்கி 2 ஸ்டெப் முன்னாடி வந்துடும். தட் இஸ் V = 303.187 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது என்னது, சென்டிமீட்டர் கியூப்ல கிடைச்சிருக்கு. சென்டிமீட்டர் கியூப்ல கிடைச்சிருக்கு. எனக்கு எதுல வேணும், லிட்டர்ல வேணும். லிட்டருக்கும் சென்டிமீட்டர் கியூபுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு, 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். அதாவது ஒரு ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, அரை ஸ்கேல் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். அதில் 10 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி லென்த் 10 சென்டிமீட்டர், பிரெத் 10 சென்டிமீட்டர், ஹைட் 10 சென்டிமீட்டருக்கு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லாக பால் நிரப்பினீங்கன்னா 1 லிட்டர் பால் இருக்கும். அப்போ 10 × 10 × 10 வால்யூம் வந்து மூணுமே ஒரே தானே. 10 சென்டிமீட்டர் லென்த், 10 சென்டிமீட்டர் பிரெத், 10 சென்டிமீட்டர் கியூப்னா இது ஹைட் அப்படின்னு சொன்னால் அது வந்து கியூப். லென்த் பிரெத் ஹைட் ஒன்று போல இருக்கனால அப்போ A கியூப் 10 கியூப் வந்து 1000. அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் வந்து 1 லிட்டர். அப்போ இங்கே வந்துட்டு அப்போ எனக்கு வந்துட்டு லிட்டரில் வேணும். லிட்டரில் வேணும்னா 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1/1000. 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். அப்போ எனக்கு இது வந்துட்டு இன்ட்டு 1/1000 லிட்டர் அப்படின்னு சொல்லி மாதிரி 1 2 3 1 2 3 அப்படிச்சிங்கன்னா 0.303817 லிட்டர் அப்படின்னு. அதாவது அந்த கிண்ணத்தில் வந்து எவ்வளோ பால் நம்மளோட தேக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300 ml அப்ராக்சிமேட்லி, விச் இஸ் ஈக்குவல் டு 300 ml. 0.3 லிட்டருங்கிறது வந்து என்னது, 300 மில்லி லிட்டர். ஓகே மை டியர்ஸ், இப்போ கொஸ்டின் நம்பர் 5 முடிஞ்சிட்டு இப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு போவோம். கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க். மறுபடியும் ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் தான், பாதி ஸ்பியர் தான். Tank is made up of an iron sheet 1 centimeter thick. அதோட அந்த கப்போட திக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேங்க்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கப்பு தான். டேங்க்லாம் வந்துட்டு நம்ம இந்த சென்டிமீட்டர்லாம் செய்ய முடியாது. 1 சென்டிமீட்டர் திக்லாம் டேங்க் செய்ய முடியாது. 1 சென்டிமீட்டர் திக், சரிங்களா. if the inner radius is 1 meter, then find the volume of the iron used to make the tank அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு கப்பு இருக்கு, இதுதான் கப்பு, சரிங்களா. இன்னர் ரேடியஸ் வந்துட்டு எவ்வளவு, 1 மீட்டர். 1 மீட்டர் தட் இஸ் 100 சென்டிமீட்டர், சரிங்களா. இந்த கப்பு வந்துட்டு இப்படி இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்குது, திக்கான கப்பு, சரிங்களா. அப்போ இதுக்கு வந்துட்டு 1 சென்டிமீட்டர். இந்த திக்னஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு 1 சென்டிமீட்டர். ஆல்ரெடி இங்கே எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு, 100 சென்டிமீட்டர் இருக்கு. 1 மீட்டருங்கிறது வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ திக்னஸ் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ அவுட்டர் ரேடியஸ் வந்து என்ன ஆயிருது, 101 சென்டிமீட்டர் ஆயிரும். இன்னர் ரேடியஸ் வந்துட்டு 100 மீட்டர், அவுட்டர் ரேடியஸ் வந்து அந்த திக்னஸ் சேர்த்துக்கணுங்களா. திக்னஸ் 1 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அப்போ 100 + 1 வந்து 101 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க கணக்கில், என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வால்யூம் கேட்கல. இப்போ இதை அடிச்சுட்டு ஃபுல் வால்யூம் கேட்கல, இந்த நடுவில் இருக்கு பாருங்க இந்த திக்னஸ், இந்த திக்னஸுக்கு என்ன வால்யூம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், உள்ள வால்யூமை கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் அழிச்சிட்டு வெளியே உள்ள வால்யூமை கண்டுபிடிக்கணும். அப்போ வெளியே உள்ள வால்யூம்ல இருந்து உள்ள வால்யூமை கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு இந்த நடுவில் இருக்கு பாருங்க இந்த இது கிடைச்சிரும். ரைட். அதுக்கப்புறம் ஃபார்முலா என்னது, வால்யூம் வந்து உள்ளதுக்கு வால்யூம் வந்துட்டு V1 = 2/3 πr³. இங்கே வந்து R வந்து என்னது 100. V1 = 2/3 × 22/7. இந்த R³ வந்துட்டு 100³, சரிங்களா. V2 வந்து என்னது, வால்யூம் 2 வந்துட்டு என்னது 2/3 × 22/7. அங்கே R வந்து என்னது 101, அங்கே R வந்து 101, சரிங்களா. இந்த இதுல இருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு நடுவில் உள்ள திக்னஸ் கிடைச்சிரும். பெருசுல இருந்து சிறுசை கழிச்சா நடுவில் உள்ள திக்னஸ் கிடைச்சிரும். அப்போ இதுக்கு ஜென்ரலாக வால்யூமுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த மாதிரி திக்னஸ் உள்ள
திக்னஸை கண்டுபிடிக்கணும்னா 2/3 இன்ட்டு பை கேபிட்டல் ஆர் அந்த பெரிய ஆர் கியூப் மைனஸ் சின்ன ஆர் கியூப். That is V equal to 2/3 into 22/7 into 1.01 cube minus 1 cube. நம்ம மீட்டர்லேயே போட்டுருவோம் சரிங்களா. இப்போ இது பண்ணிங்கன்னா V equal to 2/3 into 22/7 into 1.01 cube பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 13332. that is 1.3332 மைனஸ் 1 கியூப் வந்து 1 தானே அப்படி போட்டுக்கலாம். இதுதான் வரும். சரி இப்போ 1லேருந்து இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? V equal to 2/3 into 22/7 into 0.3332 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்குன்னா V equal to 0.634 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை நீங்கள் அடிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம டெசிமல் வச்சு அடிச்சிருந்தா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த வீடியோட லென்த்து கூட இருக்கும். நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்த கணக்கு தான். நல்ல ஃபைனலாக வால்யூம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட்டப் வந்துட்டுனா இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகே மை டியர். இப்போ கொஸ்டின் நம்பர் 7 போகுமா? கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் whose surface area is 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். நமக்கு தெரியும் ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது 4 சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 4 சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் ஈக்குவல் டு 4 times ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஒரு இந்த ரேடியஸும் ஸ்பியரோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். அப்போ 4 pi r ஸ்கொயர் இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 154 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 into 22/7 into r ஸ்கொயர் ஈக்குவல் டு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? 22 1 time 22 வந்து 7 time. அப்போ 4 இது 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4r ஸ்கொயர் equal to 7 into 7. That is r square equal to 49 divided by 4. r equal to plus or minus 7/2 வரும். நம்ம வந்துட்டு ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா லென்த் எப்போவுமே ரேடியஸ் வந்து லென்த்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும். தட் இஸ் r equal to 3.5 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே ஒரே ஒரு யூனிட் இது மட்டும் தான் வருது. அதனால r ரேடியஸ் மட்டும் தான் வரதுனால சென்டிமீட்டர் மட்டும் போது இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடாதீங்க. ஏரியாவுக்கு வந்து 2 ஏரியாவுக்கு தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப் வரும். அப்போ r equal to 3.5 சென்டிமீட்டர் இல்லைன்னா 7/2 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் வந்து 4/3 pi r cube. 4/3 pi r cube. 4/3 into 22/7 into r cube வந்துட்டு 7/2 into 7/2 into 7/2. 7 ஒரு திருப்பு இங்கே ஒரு திருப்பு போயிடும். 2 into 2 4 போயிடும். இங்கேயும் போயிடும். இது ஒரு திருப்பு போயிடும். இது 11. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது 49 into 11 டிவைடட் பை 3 இருக்குது. நான் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 11 கூட மல்டிப்ளை பண்ணுறது உங்களுக்கு வந்து அப்படி சொல்லியிருக்கேன். 9 போட்டுக்கோங்க. 9 + 4 13. 3 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. 4 + 1 5. 539 வரும். சரிங்களா? டிவைடட் பை 3. 9 + 4 13. 3 1 4 4 + 1 5. அப்போ அடித்தோம்னா நமக்கு வந்துட்டு இங்கே 1 இங்கே ஒரு திருப்பு மிச்சம் 2 இருக்கும். 23ல் வந்து 7 1 7 மிச்சம் 2 இருக்கும். 29ல் வந்து 9 மிச்சம் 2 இருக்கும். 2/3 சென்டிமீட்டர் கியூப். 179 into 2/3 சென்டிமீட்டர் கியூப் வரும். சரிங்களா? ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 8 போகுமா? இப்போ 11.4ல் வந்து 8th சம் பார்ப்போம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a dome of a building is in the form of a hemisphere. From inside it was whitewashed at the cost of 4,989 rupees 0.65. If the cost of whitewashing per square meter is 20 rupees அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா find the inside surface area of the dome கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஏர் இன்சைட் த டோம் கேட்டிருக்காங்க.
என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பில்டிங் வந்துட்டு பில்டிங்கோட டோம் மேலே இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு கெமிஸ்பியர் டைப்ல இருக்கிறது இந்த டோம். பில்டிங் வந்து இப்படி இருக்கும் சரிங்களா. இந்த டோமுக்கு மட்டும் உள்ள வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னா 4989 ரூபா கொடுத்துருக்காங்க. 4989 ரூபா புள்ளி 60 காசு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்துக்கு உள்ள வந்துட்டு ஒரு சதுரத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு வந்துட்டு 20 ரூபா அப்படின்னு சொன்னா உள்ள எத்தனை சதுரம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. 20 பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு சதுரத்துக்கு வந்துட்டு 20 ரூபா அப்படின்னா மொத்தம் எத்தனை சதுரம் இருக்கு. அப்போ ஒரு சதுரத்துக்கு வந்து 20 ரூபா. மொத்தம் எத்தனை சதுரம்னு தெரியல. ஆனா மொத்த ரூபா நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம், 4989 ரூபா புள்ளி 60 காசு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இந்த சதுரம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த சதுரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் கண்டுபிடிக்கணும். சிஎஸ்ஏ. இந்த உள்ள எத்தனை அந்த மாதிரி சதுரங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால தான் எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். அப்போ சிஎஸ்ஏ ஈக்குவல் டு 4989.60 டிவைடட் பை 20. இது அடிச்சோம்னா இங்க வந்துடும். தட் இஸ் 498.960 டிவைடட் பை 2 இருக்கு. ஒரு வாட்டி 2 4 1 9 புள்ளி இது ஒரு 4 8. தட் இஸ் சிஎஸ்ஏ ஈக்குவல் டு 249.48 ஸ்கொயர் மீட்டர், இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயர். எத்தனை சதுரம்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 249 சதுரம் இருக்கு. ஒரு சதுரத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு வந்துட்டு 20 ரூபா. அப்போ 249 சதுரத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு வந்துட்டு 4989 ரூபா சரிங்களா. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் வந்து என்னது 4/3 பை ஆர் கியூப், சாரி 2/3 பை ஆர் கியூப். ஹெமிஸ்பியர் தானே, 2/3 பை ஆர் கியூப். நமக்கு வந்து ஆர் வந்து தேவை, நமக்கு ஆர் இல்லை. இங்கே 2 பை ஆர் ஸ்கொயர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது 2 பை ஆர் ஸ்கொயர் தானே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. தட் இஸ் 249.48. தட் இஸ் 2 into 22/7 into ஆர் ஸ்கொயர் வந்துட்டு தெரியல. ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த வேலை 249.98. இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி கணக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 22 அப்படிங்கிறது வந்துட்டு 11ஓட மல்டிபிள். அதே மாதிரி இங்கே 11ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 11ஆல் மல்டிப்ளை ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24948 இருக்கா. இதில் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் கொடுங்க. ஆட் பிளேஸில் இருக்கிற டிஜிட்லாம் கொடுத்துங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஆட் பிளேஸில் இருக்கிற டிஜிட்லாம் கொடுத்தீங்கன்னா 2 + 9 11, 11 + 8 11 + 8 வந்துட்டு 19 சரிங்களா. அப்புறம் ஈவன் பிளேஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. 2 4 இருக்கிறது 4 4 8 இருக்கு. செப்பரேட் பண்ணி பாருங்க. 11 வந்துச்சுன்னா இந்த நம்பரை 11 டிவைட் பண்ணும். இந்த நம்பரை 11 டிவைட் பண்ணும். ஈவன் இதை வந்து 22 டிவைட் பண்ணும். 22 ஒரு வாட்டி, 22 இங்கே ஒரு வாட்டி, பேலன்ஸ் 2 இருக்கும். 29 22 ஒரு வாட்டி, பேலன்ஸ் வந்துட்டு 7 இருக்கும். 7 74 வந்து 3 வாட்டி, 66 மிச்சம் 8 இருக்கும். அதில் 4 வாட்டி. தட் இஸ் 11.34 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு, 2 இருக்கு. 2 வச்சு ஒரு வாட்டி இது பண்ணலாம். 2 வச்சு இது பண்ணால் 2 வந்து 5 டைம்ஸ், பேலன்ஸ் 1. 13ல் வந்துட்டு 6 டைம்ஸ், பேலன்ஸ் 1 6 7 இருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5.67 into 7 அப்படின்னு சொல்லி வரும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 into 5 இது வந்து மொத்தம் 39 69 அப்படின்னு சொல்லி வரும். 39.69 வரும் ஆர் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ ஆர் ஈக்குவல் டு 6.3 மீட்டர் வரும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ கிடைச்சிட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் வந்து என்னது 2/3 into பை ஆர் கியூப். நமக்கு வந்துட்டு தெரியும் 2/2 into பை ஆர் ஸ்கொயர். இதோட மதிப்பு தெரியும். இன்ட்டு r/3 தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 2/3 பை ஆர் கியூப். 2 பை ஆர் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எனவே 249.48 வச்சிருக்கோம். இன்னொரு 6 6.3 டிவைடட் பை 3 3 1 டைம், இது 2.1. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும், 24948 into 21. 21 போட்டோம்னா 24948 அப்படி எழுதிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6, இது 9, இது 18, இது 9, இது 4, 8 0 9 + 9 18, 18 1 19, 1 13 1 9 to 11 12 1 5 523.908. அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 523.908
சென்டிமீட்டர் கியூப். இது வால்யூம். சரிங்களா? வால்யூம் தானே செகண்ட் கேட்டிருக்கு. செகண்டுக்கு வந்து 523.908 சென்டிமீட்டர் கியூப். ஓகே மை டியர்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போமா? 9ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 solid iron spheres each of radius r and surface area s are melted to form a new sphere with the surface area s dash அப்படின்றாங்க. find the radius of the new sphere கேட்டிருக்காங்க. ratio of the old sphere by new sphere கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 27 அயன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 5 இதே மாதிரி மொத்தம் 27 பால் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உருக்கி ஒரு மிகப்பெரிய அயன் பால் ஒன்று செய்யணும். அந்த சின்ன அயன் பாலோட ரேடியஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற உருக்கி செஞ்சிருக்க பெரிய அயன் பால் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ரேடியஸ் வந்து ஆர் டேஷ். அந்த ஆர் டேஷ் தான் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், நீங்கள் அயன் பால்ஸ்லாம் உருவாக்கி புதுசாக ஒரு அயன் பால் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டோட வால்யூம் ஒன்று போல தான் இருக்கும். அந்த 27 பாலோட வால்யூம் எவ்வளோ வருதோ அதுதான் புதுசாக உருவாக்குன அயன் பாலோட வால்யூமும். ஸோ இது வந்துட்டு என்ன வரும்? பழைய இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சின்ன ஸ்பேர் இருக்குல்ல, அதோட வால்யூம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr3. இந்த மாதிரி நமக்கு எத்தனை இருக்கு? 27 பால்ஸ் இருக்கு. இதோட வால்யூம் வந்து என்னதுன்னா, புதுசா இப்போ ஒரு செஞ்சிருக்கோங்களா, அதோட ரேடியஸ் வந்து ஆர் டேஷ் தான் வச்சிருக்காங்க. இதுக்கு ஈக்குவல் புதுசாக செஞ்சிருக்கிற வால்யூமுக்கு அந்த உருண்டை ஸ்பியரோட வால்யூமுக்கு ஈக்குவல் பண்ணிருக்காங்க. அப்போ இங்கே 4/3 கெட் கேன்சல், π கெட் கேன்சல். அப்போ 27 r³ ஈக்குவல் டு இங்கே ஆர் டேஷ் கியூப் அப்படின்னு இருக்கு. இதை வந்து 27 வந்து 3r³ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே ஆர் டேஷ் கியூப்னு பார்த்துக்கலாம். அப்போ ரெண்டுமே பவர் ஒன்று போல இருக்கனால பேஸை கம்பேர் பண்ணலாம். 3r ஈக்குவல் டு ஆர் டேஷ். அப்போ ஆர் டேஷ் வந்து ரேடியஸ் ஆஃப் த நியூ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3r. சரிங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் த நியூ ஸ்பியர் வந்துட்டு 3r. அந்த சின்ன பால் இருக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன பாலோட ரேடியஸை விட 3 மடங்கு பெருசு தான் இப்போ பெரிய பாலோட ரேடியஸ். ரைட். இப்போ ரேஷியோ ஆஃப் த ஸ்மால் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் பெரிய ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஸ்பியரோட சர்ஃபேஸ் வந்து என்னது? 4/3 π. சரிங்க, இது பண்ணுவோம். இங்கே கிளாரிட்டிக்கு இந்த இடத்துல இது பண்ணோம். S/S டேஷ் இதான கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. 4/3 4 πr². 4 πr² டிவைடட் பை 4 πr டேஷ் ஸ்கொயர். இந்த ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்போ ரேஷியோ தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு 4 πr² ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும். செகண்ட் வந்துட்டு 4 πr² ஆஸ் இட் இஸ் இருக்கு. கீழே வந்துட்டு 4 πr டேஷோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். ஆர் டேஷ் வந்து என்னது? 3 times r square, that is 4 πr² by 4 π into 9r square. 4 π get cancel, r² get cancel, that is 1/9. அப்போ ரேஷியோ வந்துட்டு S டேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:9 இந்த ரேஞ்சில் இருக்கு. இது போக இந்த எக்ஸசைஸில் ஒரே ஒரு சம் மட்டும் இருக்கு. அன்சம் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மை டியர்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 10ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a capsule of medicine is in the shape of a sphere of diameter 3.5 millimeter. How much medicine is needed to fill this capsule அப்படின்னு இருக்காங்க. capsule of medicine is in the shape of sphere அப்படின்னு சொன்னால் மீன் என்னென்ன மாத்திரலாம் பார்த்துருக்கீங்களா? சின்ன அழகாக உருண்டையாக இருக்கும், இந்த பாசி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட டேப்லெட் அந்த கேப்சூல் வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கேப்சூல்னா டேப்லெட். சரிங்களா? இருக்குது. அப்போ அதோட டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுக்கல, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹவு மச் மெடிசன் இஸ் நீடட் டு ஃபில் திஸ். அப்போ வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் ஈக்குவல் டு 4/3 πr³. இந்த டி ஈக்குவல் டு 3.5. அப்போ ஆர் ஈக்குவல் டு 35/20. 35/20. 3.5 divided by 2, that is 35/20. V equal to 4/3 into pi வந்துட்டு 22/7 into r cube வந்துட்டு 35/20 into 35/20 into 35/20. அதானே? இப்போ எதெல்லாம் அடிக்க முடியும்? 3 21 7 1 time, 7 5 time, 4 into 5 20 முடிஞ்சது.
வேறு இங்கே 22 11, இங்கே இது 10. இதுக்கப்புறம் வேறு எதாவது அடிக்க முடியுமா? அதில் 35 இருக்கு. ரைட்டு. இது 7, இது 2. அதுக்கப்புறம் இது 7, இது 4. அப்போ கீழே என்ன இருக்குது? 3 × 2 6, 6 × 4 24 கீழே இருக்குது. V = 24 கீழே. அப்புறம் 11 × 7 77, 77 × 7 மேலே இருக்குது. 11 × 77, 77 × 11 என்ன வரும்? 7, 7 + 7 14, 1, 7 + 1 8. தட் இஸ் 847 / 24 இருக்கு. இதை வந்துட்டு 24ஆல் டிவைட் பண்ணால் 24 1 டைம், இது 3 டைம்ஸ் 72. பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. 127. 127ல் வந்துட்டு 24 வந்து 5 திருப்பு, 120 7 இருக்கும். 70ல் வந்துட்டு 2 திருப்பு தான், 48. மிச்சம் 22 இருக்கும். 220ல் வந்துட்டு ஒரு 7 8 திருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்லி V = 35.28 millimeter cube. ஏன்னா என்ன மில்லிமீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஓகே மை டியர்ஸ், இப்போ 11.4 முடிஞ்சிட்டு. நம்ம இந்த எக்ஸசைஸில் மொத்தம் வந்துட்டு 4 எக்ஸசைஸ் இருந்துச்சு இந்த சாப்டரில், 11th சாப்டரில் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமில் நியூ எடிஷனில் 2024 25 சிலபஸில் 4 எக்ஸசைஸுமே இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இது போக இன்னும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது வெகு விரைவில் போஸ்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கிளாஸ் 8க்கு கிளாஸ் 7க்கு ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். அது உங்கள் தம்பி சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.